ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் யூஷ்மா ஏஞ்சல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபார்மேட்டிவான ஒரு கண்டென்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அம்மா வந்துட்டு சென்னை டு லண்டன் ஹீத்ரோ வரைக்கும் தனியாக ஃப்ளை பண்ணி வந்திருக்காங்க. வீல் சேர் அசிஸ்டண்ட் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். இருந்தாலும் பஸ்ஸில் கூட தனியாக போகாத அம்மா வந்து ஃப்ளைட்டில் வந்து தனியாக வந்திருக்காங்க ஃப்ளை பண்ணி. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வீல் சேர் அசிஸ்டன்ஸ் போட்டோம், அப்புறம் வீல் சேர் அசிஸ்டன்ஸில் என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோ கூட பார்க்கலாம். அண்ட் நாங்கள் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். மார்னிங் 7:30 வந்து சென்னையிலேருந்து கிளம்பி அண்ட் லண்டனில் வந்துட்டு 1:35 அந்த மாதிரி ரீச் ஆகிற மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வீல் சேர் ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீல் சேர் ஆக்சஸ் வந்து உங்களால் புக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எந்த ஃப்ளைட் நம்ம எந்த ஏர்வேஸ் புக் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு தான் வீல் சேர் ஆக்சஸ் வந்து நம்மளால் புக் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு டிக்கெட் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அதில் போயிட்டு நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். டிக்கெட் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அதை வீல் சேர் ஆக்சஸ் வந்து நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, அதுலேயே வந்துட்டு கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இமெயிலேயே. அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வீல் சேர் ஆக்சஸில் ஒரு 3 ஸ்டெப்ஸ் கிடையாது, ஒரு 3 சர்வீஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுவாங்க. என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வயசானவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ராவல் பை ஓன், அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க, அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான சர்வீஸ்லாம் அதில் காட்டுவாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ சர்ஜரியோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்களால வந்து நடக்க முடியாது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்ம சர்வீஸ் 2ல் போயிடும். சர்வீஸ் 3லேருந்து ஐசைட் ப்ராப்ளம், அதே மாதிரி தான் இந்த டிசபிலிட்டிஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து லைன் பை லைனாக அப்படியே சர்வீஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளே வந்து அதை படித்து பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம புக் பண்ணோம். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் அவங்க ஃபஸ்ட் டைம் வராங்க, ஓனாக வராங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், எப்படி ஏறுறது, எப்படி செக்யூரிட்டி செக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ்லாம் வந்து நம்ம புக் பண்ணிட்டோன்னா வீல் சேர் ஆக்சஸ் அந்த அசிஸ்டண்ட்டே வந்து நம்மளை பிக்கப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் சர்வீஸ் 1 வந்துட்டு கொடுத்துருந்தோம். இதுலேயே வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி, சர்ஜரி அந்த மாதிரி நீங்கள் வீல் சேர் ஆக்சஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அண்ட் இந்த வீல் சேர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட, டீனேஜர்ஸ் கூட வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம், நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நம்மளும் கூட நம்ம வீல் சேர் அசிஸ்டன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து எல்லா ப்ரொசீஜரும் பார்த்துப்பாங்க ஃப்ளை பண்ணும்போது. வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பேயும் பண்ண வேண்டாம் வீல் சேர் ஆக்சஸ்க்கு. ஸோ சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, சில பேர் 8,000 10,000 அந்த மாதிரிலாம் வந்து பே பண்ணி நாங்கள் வீல் சேர் ஆக்சஸ் வந்து புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், எப்படி அம்மாவுக்கு வந்து புக் பண்ணுறது அப்படின்றதுக்காக. பட் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்கள் யாருக்கு வேணால் புக் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே நீங்கள் புக் பண்ணலாம், எந்த ஏர்லைன்ஸில் வேணாலும் புக் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து தனியாக நீங்கள் காசு கட்டணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் பண்ணல, ஜஸ்ட்டு டிக்கெட் மட்டும் நாங்கள் புக் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளே வந்து இமெயிலுக்குள்ளே போய்ட்டு அந்த லிங்க் வச்சு நம்ம புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து புக் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைனோட கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வீல் சேர் அசிஸ்டண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் கூட புக் பண்ணிக்கலாம், பட் அது வந்து வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் புக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. இது புக் ஆகிடுச்சின்னு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்தோம், இது வந்து புக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்ஸ்லாம் எங்களுக்கு வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போ தானே அம்மா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரியான சர்வீஸ் வந்துட்டு அதில் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றதும் எங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் எங்களோட புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லி வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, புக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டோம் கஸ்டமர் கேர்கிட்ட. அவங்களும் வந்துட்டு புக்கிங் ரெஃபரன்ஸை வச்சு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்கள் புக் பண்ணி தான் வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் திரும்ப அவங்கக்கிட்டே கேட்டோம், இந்த மாதிரி என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணுறதுலேருந்து நாங்கள் அதாவது டிபார்ச்சர்லேருந்து அரைவல் வரைக்கும் ஃபுல்லாகவே நாங்களே பார்த்துப்போம். ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக் பண்ணுறதுலேருந்து
செக்இன் பேக், நம்மளோட செக்இன் பேக் வெயிட் செக் பண்ணி அதை ட்ராப் பண்ணி அது அந்த ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்துட்டு அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ வீல் சேரில் வந்துட்டு உட்கார வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரியாரிட்டி சர்வீஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப க்யூவில் நின்று பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படி தானே இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏர்போர்ட் போனோடனே அங்கே வந்து ஹெல்ப்லைன் சொல்லிட்டு ஒரு கேபின் இருந்தது. அங்கே வந்து ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டோம், இந்த மாதிரி வீல் சேர் ஆக்சஸ் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளுடைய அந்த டிக்கெட் இருந்துச்சுல, ஏர்போர்ட் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் அதை காமிச்சோடனே அவங்க அந்த நம்பர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. உள்ளேருந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு தள்ளிட்டு போகிறவர், அதான் வீல் சேர் தள்ளிட்டு போகிறவர் ஒருத்தர், அந்த ஏர்போர்ட்லேயே வேலை செய்கிறவர் கூட அவர். சரி, அவர் வந்தோடனே அவர்கிட்ட சொல்லிவிட்டாங்க, அண்ணா இவங்க வந்து தமிழ் தான் பேசுனாங்க. நல்லா அங்கே உட்காந்துருக்கோம் எல்லாமே தமிழ் தான் பேசுனாங்க. இங்கிலீஷ் பேசுகிறவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறவங்ககிட்ட தமிழ் பேசுனாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே செக்கிங்கில் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. செக்கிங்கில் கூட்டிகிட்டு போய் விட்டோடனே இந்த அண்ணன் தான் வீல் சேர் வச்சு தள்ளிட்டு போனார். போயிட்டு அப்புறம் அங்கே விட்டோடனே அவங்க கேட்டாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. லண்டன் ஹீத்ரோவா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கேட்டாங்க, எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னேன், என் பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து நான் பார்த்துக்கிறதுக்காக போகிறேம்மா அப்படின்னு. ஓ அப்படியா, சரிம்மா, ஓகே. இங்கேருந்து உங்களுக்கு லண்டனில் வீல் சேர் ஆக்சஸ் வேணுமா? அதுக்கு ஒரு கார்டு கொடுக்குறோம், நம்ம கையில் வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டுறோம், ரோப் மாதிரி இருக்குது, அது கட்டி விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அதுக்காக லெட்டர் அவங்க தனியாகவே கொடுத்துருக்காங்க, மகனும் சன்னிலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் அங்கே கொண்டு போயிட்டு அதை காமிச்சோடனே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம், அதனால் இங்கே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிங்களா, சரி ஓகேம்மா, ஹாப்பி ஜர்னி, பத்திரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக தான் பேசினாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான், நல்லா தமிழ் நம்மக்கிட்ட. அதுவும் அவங்க கேபினில் இல்லாமல் கேபினை விட்டு இறங்கி கீழே வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்போர்ட்ல இருந்தே நம்ம உள்ளே போயிட்டு அம்மா இப்போ உள்ளே போயிட்டு நீங்களே போய் ஹெல்ப் டெஸ்கில் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஏர்போர்ட் வெளியவே அந்த ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம கூட இப்போ அம்மா கூட வந்துட்டு என் பிரதரும் என்னோட டேடும் போயிருந்தாங்க. ஸோ என் பிரதர் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வீல் சேர் அசிஸ்டன்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்ப் டெஸ்கில் கேட்டிருந்தாங்க. அவங்களே வந்து கால் பண்ணி அப்புறம் உள்ளேருந்து தான் வந்து ஒரு அண்ணா வந்து கூட்டிகிட்டு போனார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு இல்லை, இப்போ கூட்டிகிட்டு போகிறவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு அமௌண்ட் மாதிரி கேட்பாங்க. ஒரு 800லேருந்து ஒரு 1200 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துறது பெட்டர். ஏன்னா அழகாக அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா கூட ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணி போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி திரும்ப பிக் பண்ணிட்டு அந்த மாதிரி பிக் பண்ணிட்டு அவங்களே ஃப்ளைட் ஏற்றி விடுற வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் தான் இருக்கும். நீங்கள் வீல் சேர் அசிஸ்டன்ட் புக் பண்ணும்போது 8000 10,000 பே பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பே பண்ணிட்டு போயிடலாம். அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்காக கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த செக்கிங்க்கும் ரெஸ்ட் ரூமுக்குமே எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது. உள்ள அவ்வளோ தூரம் வீல் சேர்லேயே தள்ளிட்டு போனார். தள்ளிட்டு போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னார். அது திருப்பி உட்கார வச்சு திருப்பி கூட்டிகிட்டு வந்து அந்த செக்கிங்கில் விட்டார். செக்கிங் முடிஞ்சு அதுக்கப்புறமும் உள்ளேயே அவரே தான் வச்சு கூட்டிகிட்டு போய் அந்த, ஏன்னா அப்படி சர்வலாக இருக்குது, இப்படி சர்வலாக வந்து வயசானவங்களால இறங்க முடியாது, அந்த வீல் சேரை வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் திரும்பிக்கிறாங்க. அவங்க முன்னால போற மாதிரி இந்த சேர் இப்படி இழுத்துன்னு போறாங்க. பின்னாடி பக்கம், ஏன்னா இப்படி தள்ளின்னு போனோம்னா விழுந்துருவாங்க கீழே. அதனால அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அவங்க பொறுமையா பின்னால இறங்குறாங்க. நம்ம அப்படி சாஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சேஃப்டியா இருக்கு. நல்ல சூப்பர்மா, எனக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. சோ இது வந்து பயப்படவே வேண்டாம். யாரா இருந்தாலும் அம்மாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு நர்வஸ் வரல. அவங்க எல்லாமே நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. சோ அம்மா கையில வந்து நாங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்தோம். சோ எப்படி நம்மளுக்கு ஆள் வந்து கூட்டு போவாங்க நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால வந்து நாங்க ஒரு லெட்டர் கொடுத்துருந்தோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் சேர் அசிஸ்டன்ட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், என் நேம் இது, என்னோட புக்கிங் ரெஃபரன்ஸ் இது, ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி ஃபார் என்டையர் ப்ராசஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி நாங்கள் கொடுத்துருந்தோம். இந்த லெட்டர் ஒன்று. அதுக்கப்புறம் லண்டனில் ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு இமிக்ரேஷனில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அம்மாவுக்கு வந்து பேச தெரியாது இல்லையா, ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணி அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு, இந்த மாதிரி அம்மாவுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது, அதெல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நான் அந்த லெட்டர் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி லெட்டர் தான் வந்து நாங்கள் ரெண்டுமே கொடுத்துருந்தோம். இதில் வந்து அம்மாட்ட நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் ஃப்ளைட் வந்துட்டு ஏறும்போது ஏரோஸ்ட்ரெஸ் கிட்ட காட்டிடுங்க.
ஸோ ஏன்னா அந்த வீல் சேர் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஃப்ளைட் ஏற்றி விடுற வரையும் தான் வருவான். அவன் உள்ள வந்து விட முடியாது, யாராலுமே விட முடியாது. ஏரோஸ்டர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சீட் நம்பருன்றதை பார்த்து அவங்க தான் போயிட்டு அம்மாவை ட்ராப் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே அரைவல் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஏரோஸ்டர்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் வீல் சேர் அக்சஸ் லண்டன்லேருந்து கேட் வெளியே வர வரைக்கும் அவங்க தான் வந்துட்டு அசஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு இப்போ ஏரோஸ்டர்ஸும் வந்துட்டு மோஸ்ட்லி தமிழ் பேசுவாங்க, நம்மளும் சொல்ல முடியாது. அதுவும் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் வேற. அதனால வந்து அதுக்கும் வந்துட்டு இந்த லெட்டர் நீங்கள் காட்டிடுங்க, ஏறும் போதோ இறங்கும் போதோ காட்டிடுங்க, அவங்களே வந்துட்டு எல்லாமே பார்த்துப்பாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தோம். அந்த லெட்டர் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டென்ட்டில் தான் நாங்கள் சிம்பிளான ஒரு லெட்டர் தான் கொடுத்துருந்தோம் அம்மாக்கு. செக்யூரிட்டி செக்அப்ல வந்துட்டு எப்படி அவங்களே வந்து உங்க பேக் இதெல்லாமே எடுத்து வச்சு இந்த அண்ணன் தான் எடுத்து எல்லாமே பண்ணாங்க. ஆமா, இவர் தான் எடுத்து வச்சாரு. கையில இருந்து பவர் பேங்க், கோட்டை கட்டி வச்சிட்டு சொன்னாரு. கோட்டை கட்டி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வாட்ச் எல்லாம் கழட்டல, கோட்டை கட்டி வச்சாச்சு. பவர் பேங்க், செல்போனு, என் கையில இருந்த பேக், அந்த பேக் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த 7 கிலோ வெயிட் உள்ள அந்த ட்ராலி இருந்ததுல, அந்த ட்ராலி எடுத்து வச்சாச்சு. எதையுமே பிரிச்சுன்னு வைக்கல, அப்படியே வச்சோடனே அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்து இந்த சைட்ல கூட்டிட்டு போய் ஒரு லேடி வந்து செக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு தனியா கேபின் இருக்குது, அங்க செக் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்ட பிறகு அதை போய் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியலனா கூட அவங்களே ஹெல்ப் பண்றாங்க. நீங்க வந்து ஃபோன் இதெல்லாம் தனியா வச்சிருங்க, பவர் பேங்க் எல்லாம் தனியா வச்சிருங்க. மீதி இந்த ட்ராலிலாம் வந்துட்டு அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ட்ராலி உள்ள வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா, லேப்டாப் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா, எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கா. சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ட்ராலி எடுத்து அப்படியே வச்சு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு கேட், அதாவது ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் போயிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போர்டிங் டைம் வரும்போது அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் ஏற்றுவாங்க. அம்மாவும் இல்லை, வீல் சேர் ஆக்சஸ் இருக்கவங்கள தான் ஃபர்ஸ்ட் ஏற்றுவாங்க. அங்கே வந்துட்டு பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸில் அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் ஏற்றுனாங்க. ஏற்றுனதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து ஹேரோஸ்டர் கிட்ட சொல்லிட்டும் போயிட்டாரு, இந்த மாதிரி வீல் சேர் ஆக்சஸ் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அங்கே லெட்டர் காமிச்சிங்களா ஹேரோஸ்டர்? இல்லை, அங்க வந்து அம்மா லெட்டர் காட்டல, அவரே சொல்லியிருக்காரு போல இவங்களுக்கு வீல் சேர் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏரோஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த சீட்லாம் பார்த்து உங்களை உட்கார வச்சாங்களா? ஆமா, அந்த சீட் நம்பர், அம்மாவோட போர்டிங் பாஸ்ல இருக்க அந்த சீட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அம்மா வந்து அவங்க உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு. மேலே ஏறுறது இறங்குறது. ஆமா, மேலே அதான் சொல்றேன் நானு, ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது மேலே ஏறுறது. நம்ம அதுவும் மாப்பிள்ள வந்து கண்ணாடி ஃபர்ஸ்ட் அந்த ஜன்னல் ஷீட் வேற போட்டிருந்தாருங்களா, ரொம்ப பார்க்கவும் உட்காந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு போறதுக்கெல்லாம். அந்த சீட் பெல்ட்லாம் எப்படி அவங்களே போட்டு விட்டாங்களா இல்ல நீங்க போட்டுட்டீங்களா? நான் அவங்க போட்டு விட்றேன்னு தான் சொன்னாங்க, ஆனா நானே போட்டுட்டேன். ஏன்னா என் பக்கத்துல வந்து ஒரு பாண்டிச்சேரியில இருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் நல்லா தமிழ் பேசுறாங்க. அதனால அவங்க என் கூட இருக்கவும் எனக்கு தனியா போற அந்த ஃபீல் இல்லை. அவங்க கிட்ட நல்லா பேசிக்கிட்டு அவங்க தான் பெல்ட் இப்படிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு அவங்க கிட்ட அப்படியே பேசினே வரவும் சுத்தமா தெரியல ஃப்ளைட்லாம் போறேன்ட்டு. பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி இருந்தது எனக்கு. அப்படி பாத்ரூம் வசதி நல்லா இருக்கு. நான் அதுதான் சொல்றேனே, அவங்க கிட்ட நான் பேச ஆரம்பிச்சிட்ட பிறகு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. கூட்டிட்டு போறது, பாத்ரூம்னா இங்கதாம்மா இருக்கு, நீங்க வாங்க, போறீங்களா அப்படின்னு அதை கேட்கறது கொள்றது. ஏன்னா நம்ம தயங்கி உட்காந்துட்டு இருப்போம், கொஞ்சம் புதுசு வேற, எப்படி போறது இல்லை. ஏன்னா நம்ம பக்கத்துல 2 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க ஏஞ்சி பிறகுதான் நம்ம ஏஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அது புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து நீங்க வர போறீங்களா ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அம்மாக்கு வந்து என்ன கொஞ்சம் லக்கியா வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க, தமிழ் பேசுறவங்க கிடைச்சிட்டாங்க. ஜாஸ்மின் ஒரு ஆண்டி வந்து கிடைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செம்மையா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம நார்மலா வந்து பார்த்தோம்னா ஏரோஸ்டர்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வீல் சேர் ஆக்சஸே நீங்க போட்டாலும். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்படி வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றது அதெல்லாம் வந்துட்டு நீங்களே தான் வந்து சொல்லி கொடுக்கணும். உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தவங்க தனியா வராங்கன்னா இந்த மாதிரி இதை ஃப்ளஷ் பண்றதுக்கு இந்த பட்டன்ஸ் இப்படிதான் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ப்ரியரா சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அங்கே ட்ராவல் பண்ணும்போது. நானும் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் அனுப்பியிருந்தேன், இப்படிதான் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி தான் வந்து சீட் பெல்ட் போடணும். ஆனால் மோஸ்ட்லி ஏரோஸ்டர்ஸே வந்து சீட் பெல்ட் போட்டு விட்டுருவாங்க. போட்டு விடலன்னா நீங்க இந்த மாதிரி தான் வந்து நீங்க போட்டுக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா அம்மா சீட்டுக்கு பக்கத்துலேயே தமிழ் லேடி இருந்ததுனால அம்மாவுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஃபுட்லாம் எப்படி வந்தது, நல்லா இருந்தது? நல்லா சூப்பரா இருந்துச்சு. காலையில 2 மசால் தோசை, அதான் சின்னதுதான் ரோல் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதுலேயே இந்த மசால் இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி இட்லி, அதுக்கு தனியா சாம்பார், சேலட், ஃப்ரூட் சேலட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லஸ்ஸி மாதிரி ஒன்று நல்லா பெருசா லஸ்ஸி மாதிரி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே ஸ்பூன் தான், கை யூஸ் பண்றதே கிடையாது. ஆமா, அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் டீ, காஃபி அந்த மாதிரி எல்லாம். காஃபி வேணும்னா காஃபி, ஆப்பிள் ஜூஸ் வேணும்னா ஜூஸ், என்ன ஜூஸ் இருக்குன்னு அவங்க சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு என்ன ஜூஸ் தேவையோ நம்ம சொன்னோம்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுது, அதெல்லாம் புரிஞ்சுது. நான் டீலாம் வாங்கி குடிச்சேனே,
டீ வேணும் அப்படின்னேன். அப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு சுகர் நாட் சுகரா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நமக்கு சுகர் தானே, சுகர் தான் அப்படின்னோடனே சின்ன சின்ன கவர்ல சுகர் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளை பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீல் சேர் அசிஸ்டன்ட் போட்டுக்கலாம். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நானும் போகலாம், என்னோட சின்ன டீனேஜர்ஸாக இருக்கவங்களும் போகலாம். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்து நர்வஸாக இருக்குது, தனியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு வீல் சேர் ஆக்சஸ் நீங்கள் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களே எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளை பண்ணுறதுக்கு நர்வஸாக இருக்கவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக போகிறோம் அப்படின்னு பயப்படாமல் இந்த மாதிரி நீங்கள் வீல் சேர் ஆக்சஸ் நீங்கள் போட்டு ஜாலியாக உங்களோட ஜேர்னியை வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம எங்கே ஏறுறோம் எங்கே இறங்குறோன்றது முதலேருந்து அவங்க அழகாக பார்த்து அழகாக நம்ம ரிலேட்டிவ்ஸ் மாதிரியே நம்மளை கேர் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து விடுறாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே லண்டன் வந்துட்டு ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வீல் சேர் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம்னா ஏரோஸ்ட்ரெஸ் கிட்ட நான் லெட்டர் கொடுத்துருந்தேன் இல்லையா அம்மாவுக்கு, அந்த லெட்டர் வந்து திரும்ப காட்ட சொன்னேன். நீங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த லெட்டர் காட்டுங்கம்மா, அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வீல் சேர் ஆக்சஸை வந்து இங்கே எனேபிள் பண்ணி இங்கேருந்து யாராவது ஒருத்தவங்க ஃபாரினர்ஸ் வந்து அம்மாவை கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் நான். ஸோ நான் அந்த ப்ராசஸை சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த வீல் சேர் ஆக்சஸ் வந்து ஃபாலோ பண்ணல. ஏன்னா வந்து கூட வந்து அந்த தமிழ் லேடியே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அம்மாவை ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியவே. இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரோஸ்ட்ரெஸ் கிட்ட வந்து சொன்னோம், நீங்களும் வந்துட்டு பேரண்ட்ஸ் யாராவது தனியாக போகிறாங்கன்னா இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஏரோஸ்ட்ரெஸ் கிட்ட அதை காட்டிட்டாங்க அப்படின்னா ஏரோஸ்ட்ரெஸ் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த வீல் சேர் ஆக்சஸ் பர்சனை வந்துட்டு கீழே இறக்குவாங்க. ஸோ எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த எப்படி சொல்கிறது அந்த வீல் சேர் பர்சனை வந்துட்டு ஏரோஸ்ட்ரெஸ் வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்டே நம்மளை வந்து ஒப்படைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். லேண்டிங் ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதுவே நம்மளுக்கு டிபார்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தான் ஃபஸ்ட்டு உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அரைவலில் பார்த்தீங்கன்னா நம்மளை தான் லாஸ்ட்டு வெளில கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் வீல் சேர் ஆக்சஸில். அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கொடுக்க போகும்போது அந்த லேடியே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கேட் வரையும் உங்களை நானே விட்டுடுறேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வீல் சேர் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து நாங்கள்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இதுவே எனேபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தனியாக தான் வரணும். தனியாக வரணும் மீன்ஸ் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அம்மா வந்து ஃப்ளைட்லேயே அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டனால அம்மாவுக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. சரி ஓகே நான் அவங்களோடய வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடய வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு வெளியே வந்த உடனே பகியில் வந்துட்டு 2 பேரும் உட்காந்துட்டு 2 பேருமே போயிட்டு அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இமிக்ரேஷன்லேயும் அந்த ஆண்டியை வந்து பேசிட்டாங்க. பெருசாக வந்துட்டு எதுவும் விசிட்டர் விசான்றனால பெருசாக எந்த கொஷினும் அம்மாவை கேட்கல, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கும்போது அந்த ஆண்டியை வந்துட்டு பதில் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க டாக்டர் வந்து கன்சீவாக இருக்காங்க, பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வாங்கி என்ட்ரி டேட்டை மட்டும் ஸ்டாம்ப் பண்ணிட்டு அப்புறம் இது வைக்க சொன்னாங்க. அந்த மாதிரி அனுப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு அம்மா கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்க, ஒரு ஃபாரினர் யாராவது பொண்ணோ பையனோ வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரியாராகவே உங்களுக்கு வந்து ஒரு லெட்டரை நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். இந்த லெட்டரை வந்து நீங்கள் இமிக்ரேஷனில் வந்துட்டு அந்த ஆஃபீஸர் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவரே வந்து எல்லாமே படித்து பார்த்துப்பாரு. ஸோ அம்மாவோட நேம், டேட் ஆஃப் பர்த், அம்மாவுக்கு வந்து ஷேர் கோட், விசா எல்லாமே வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து ஸ்டாப்லெட் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு 3 லெட்டர் கொடுத்தோம்ல, 3 ஷீட் வச்சு அந்த லெட்டர், விசா அண்ட் ஷேர் கோட் 3மே இருக்க மாதிரி. ஸோ அவங்க எந்த கொஸ்டினும் கேட்க தேவையில்ல, அவங்களே அதையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு அம்மாவை ரெடி பண்ணி அனுப்பணும். பட் அந்த லேடி எல்லா ப்ராசஸும் பண்ணி ஆமாம் எதுவுமே காட்டல, அவங்களே எல்லாமே பார்த்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த லேடியே வந்துட்டு கேட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நீங்கள் வீல் சேரில் வந்தாலும் கேட் வரைக்கும் அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டு தான் போவாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் வீல் சேர் ஆக்சஸ்னால். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்துட்டு நீங்கள் ஏதாவது டவுட்னா வந்து என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். until then நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.